நேரம் இப்ப இரவு 9:45 அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த பக்கம் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க வெளிச்சம். இந்த வெளிச்சம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சூரியன் இப்பதான் கொஞ்சமா மறைஞ்சது. அவ்வளவு வெளிச்சமா இருக்கு. இன்னும் 10 மணி ஆகுது நேரம். 10 மணிக்கே இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு சொன்னா இது எந்த இடம் அப்படின்னு சொன்னா கேக்குறீங்க. என்ன எங்கடா கொண்டு வந்து விட்டுருக்கீங்க மாதிரி இருக்கு. இப்ப 4ஆம் மாடியில இவ்வளவு பெரிய விமான நிலையம் தனியா நண்டு அதுவா கூட்டி கொண்டு நிக்குது. நம்பர் பாங்க 422 இந்த இடத்துல அவங்க வரைக்கும் 500 வரைக்கும் இருக்கும் போல இருக்கு. 500க்கு மேற்பட்ட கவுண்டர்கள் இருக்கு. ஃபிளைட் எல்லாம் பஸ் பார்க் பண்ற மாதிரி பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. சீனா வந்தோன்னு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கும் ஏர்போர்ட்ல. நாம இமிகிரேஷன் போறதுக்கு முதல்லயே எல்லாமே நான் வந்து ஆன்லைன்ல அல்லது டிஜிட்டல்ல வந்து நம்மளுடைய தகவல்களை பதிவு செய்யணும். சாப்பாட்டு கடை ஆட பாவிகளா, இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது ஏதாவது நடந்தா யார் பொறுப்பு? இந்த இடத்த பார்க்கும்போது பூமியை விட்டு வேறு எங்கேயும் போன மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு இந்த இடம். ஹாய் 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 ஹாய். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வெளிநாட்டு பயணம் சீனாவுக்கான பயணமாக இருக்க போகுது. இப்போ நான் இருக்கிறேன் இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில். இப்போ நேரம் சரியாக 8:40 ஆகுது. 10 முதல் 12 நாட்கள் நம்ம சீனாவில் இருக்க போகிறோம். வித்தியாசமான இடங்களுக்கு போக போகிறோம். வித்தியாசமான நபர்களை சந்திக்க போகிறோம். நிறைய புதிய விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலாக கட்நாயக்க விமான நிலையத்திலிருந்து ஏர் சைனாவில் போகிறோம். ஒரே நேரத்தில் சைனாவுக்கு வந்து 3 விமானங்கள் போகுது. 10:15 நம்மளோட ஃப்ளைட் இருக்குது, 10:20 இன்னொரு ஃப்ளைட் இருக்குது, 10:25 இன்னொரு ஃப்ளைட் இருக்குது. 3 ஃப்ளைட்டும் சைனா ஏர் சைனா, ஈஸ்டர்ன் சைனா, இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான பேர்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் தங்களோட ஃப்ளைட்டை மறந்து போய் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பஸ் போகிற மாதிரி போகுது. அவ்வளவு ஃப்ளைட் வந்து இலங்கையிலிருந்து கொழும்புல இருந்து சைனாவுக்கு போகுதுன்னா பாருங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே சைனா மொழியிலையும் அனௌன்ஸ் பண்றாங்களா? சைனா போறதுக்கு முதல்ல பாக்குறதுக்கே இந்த கொழும்பு விமான நிலையமே சைனா விமானம் தான் இருக்கு. அவ்வளவு சைனீஸ் இருக்காங்கப்பா. 10:15 தான் ஃப்ளைட். ஆனா 9:20 எல்லாரும் வந்து ஃப்ளைட்ல ஏறுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு டிரான்சிட் ஃப்ளைட்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க இதுல ஏற்கனவே ஃப்ளைட்ல. இங்கிருந்து போறவங்க கொஞ்சம் பேர் தான் போல. எக்ஸிட்டுக்கு பக்கத்துல இருக்கும், அவசரமான கதவுக்கு பக்கத்துல இருக்கும். நாம நேரம் காலையில் 5:30 ஆகிருக்கிறது. சொங்கிங் விமான நிலையத்துக்கு வந்திறங்கிட்டோம். கிட்டத்தட்ட 6 மணித்தியால பயணம். மழை வெளியில. சீனா வந்தோன்னு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கும் ஏர்போர்ட்ல. நாம இமிகிரேஷன் போறதுக்கு முதல்லயே எல்லாமே நான் வந்து ஆன்லைன்ல அல்லது டிஜிட்டல்ல வந்து நம்மளுடைய தகவல்களை பதிவு செய்யணும். இங்கே வந்து QR மாதிரி வச்சிருப்பாங்க, அல்லது இந்த மாதிரி மிஷின் வச்சிருப்பாங்க. அதில் போய்ட்டு நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ உருட்டுங்களை 2 ஓகே, போயிட்டு வாங்க. பாய், சந்திப்போம். பாய். அவங்க மட்டும்தான் ஃப்ளைட்டில் தமிழ் பேசுறதுக்கு நமக்கு கிடைச்சவங்க. வேற ஒருத்தருமே இல்லை. எல்லாருமே சீனாவை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. எல்லாமே ஸ்கேன் தான். ஒன்றுமே வந்து நார்மலாக யாருமே செக் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஸ்கேன் தான். பேக்கை பிடுங்கி பார்க்குறது, பேக்குக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு கேட்குறது எதுவுமே இல்லை. எல்லாமே ஸ்கேன் பண்ணிடும். தனியாக நண்டு அதுவாக கூட்டி கொண்டு நிற்குது. நமக்கு அடுத்த ஃப்ளைட் இருக்குது இன்னும் ஒரு நகரத்துக்கு. அதுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட் எந்த இடத்துல எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. பாவம், இங்கே இருக்கவங்க அப்படி தான். எப்படி வேணால் நம்ம ஹெல்ப் பண்ணால் போகவே மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவாங்க. தாய்லாந்து. ஓகே. பாய். அவர் சீனக்காரர் இல்லை, தாய்லாந்துக்காரர். அவர் முதல் தரமா சீனாவுக்கு வந்திருக்காராம். என்ன எங்கடா கொண்டு வந்து விட்டுருக்கீங்க மாதிரி இருக்கு. இப்ப ஒருத்தருமே இல்லப்பா. பெரிய மண்டபமா இருக்கு. ஓ, 4ஆம் மாடியில இவ்வளவு பெரிய விமான நிலையம். இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பரந்த வெளியா இருக்கு. நாடு எந்த அளவு பெருசோ அதே மாதிரிதான் விமான நிலையமா இருக்கட்டும், ரயில் நிலையமா இருக்கட்டும், எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கும். தங்கட கார்டை வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு பாருங்க, ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேற எதுவுமே இல்லை. அப்படியே நேராக போய் ஃப்ளைட்ல ஏறுறதான். பஸ்ல ஏறுற மாதிரி ஃப்ளைட்ல ஏறி போறாங்க சீனாக்கள். ஒரு மாதிரி தேடி பார்த்து போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு.
இனி இந்த பக்கமாக போகணுமா அந்த பக்கமாக போகணுமான்னு இன்னும் தெரியல. ஓகே, இந்த பக்கம்தான் நகர். அதிகமான மக்கள் நகர்றாங்க இந்த பக்கம்தான். கொடுமை இங்க பாருங்க, நம்பர் பாருங்க 422. இந்த இடத்துல அவங்க வரைக்கும் 500 வரைக்கும் இருக்கும் போல இருக்கு. 500க்கு மேற்பட்ட கவுண்டர்கள் இருக்கு. கொடுமையே. இந்த ஆள் எப்படி போகுது பாருங்க, லக்கேஜை வச்சுக்கொண்டு. பாவி, சைனாவிலேயும் மழை தான் பெய்யுது. சொங்கிங் அப்படின்ற நகரம் இது. அந்த விமான நிலையம் இது டொமஸ்டிக் விமான நிலையம். இது பாருங்க, ஃப்ளைட் எல்லாம் பஸ் பார்க் பண்ற மாதிரி பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பாட்டு கடை. ஆடா பாவிகளா, என்னடா இது, தலை கால் எல்லாமே இருக்கப்பா. கால் ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி வச்சிருக்காங்க. இது ஏதோ இருக்கு, ஓட்டமல்லன். உண்மையான ஓட்டமல்லனா இல்ல செய்து வச்சிருக்காங்களான்னு தெரியல. இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஃப்ளைட்ல போகும்போது ஏதாவது நடந்தா யார் பொறுப்பு? இவன் இருக்கான், பர்கர் கிங் இருக்கான். ஓகே, இதுல ஏதாவது வாங்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி கலரா இருக்கு பாருங்க இந்த கடை. சாப்பாட்டு கடை முழுசா சைனீஸ் எழுத்துல எழுதி இருக்கு. இதை வச்சு நாம என்னத்த கேட்கறது? சரி, சும்மா போய் பார்ப்போம். கண்ணுல தெரிகிறது சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா ஓடிடுவோம். இதுக்கு பேரெல்லாம் கேட்க போனவன்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். குச்சி ஐஸ் மாதிரி இருக்கு. குச்சி ஐஸ் மாதிரி சாசேஜஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது நமக்கு ஏற்ற மாதிரியான சாப்பாடா தெரியல. ஓகே, அடுத்த விமானத்துக்குள்ள வரையாச்சு. இன்னும் 4 முதல் 5 மணித்தியாலங்கள் பயணம் இருக்கு ஈனி அப்படின்ற நகரத்துக்கு. இந்த தரம் கண்ணாடி சீட் கிடைச்சிருக்கு. நம்மளோட லக்கேஜ்களை தான் எப்படி ஏத்துறாங்க பாருங்க. ஒரே அடிதான், ஒரே போடு தான். எவ்வளவு பெரிய காசு கொடுத்து வாங்கினாலும் ஒரே போடு. என்னதான் பெரிய தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் விமானத்தை எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு அந்த ஊழியர்கள் 2 பேரும் விமானம் புறப்படும் போது டாட்டா காட்டி வழி அனுப்புறது எல்லா விமானங்களுக்கும் இருக்கும். இது விமானம் புறப்படும் போது நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் இப்படி நின்று டாட்டா காட்டுவாங்க. இரவு சாப்பாடு, காலை சாப்பாடு, பகல் சாப்பாடு எல்லாமே நமக்கு ஃப்ளைட்டில் தான். இது காலை சாப்பாடு. இதே ஃப்ளைட்டில் நமக்கு பகல் சாப்பாடும் கிடைக்கும். எப்படி இருக்கு பாருங்க, பனி மலை முழுவதும் ஐஸ் மலையாவே இருக்கு. ஏங்கப்பா, மக்களே இல்லை, கட்டடமும் இல்லை, முழுவதும் மலை, அதுவும் ஐஸ் மலை. அதாவது இந்த கண்ணாடியில கை வைக்கவே அவ்வளவு குளிரா இருக்கு. இந்த இடத்த பார்க்கும்போது பூமியை விட்டு வேறு எங்கேயோ போன மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு இந்த இடம். இப்ப பாருங்க, எதுவுமே இல்லை, தனியா மணல் மட்டும்தான் இருக்கு. ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு. ஒவ்வொரு மணித்தேலத்துக்கு ஒருக்கா இந்த நிலப்பரப்பு அப்படியே மாறிட்டு இருக்கு. இந்த பிரதேசம் அப்படித்தான் சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு நிலப்பரப்புகளால ஆச்சரியம் தரக்கூடிய பிரதேசம் இந்த பிரதேசம் சொல்லப்படுது. விமான போக்குவரத்தின் போது அதை நாங்கள் அவதானிக்கலாம், இதை போகும்போதே பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே கண்ணுக்கு முன்னுக்கு அப்படியே மாறி மாறி இருக்கு பாருங்க. இந்த பகுதி சீனாவுடைய வடமேல் பகுதியில் இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்தின் பெயர் ஈலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நகரம், இந்த ஈலி நகரம். ஆனால் இந்த ஜின்ஜியாங் மாகாணத்தில் கிட்டத்தட்ட மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தா 2.6 கோடி பேர், 26 மில்லியன் பேர் இருக்காங்கன்னு சொல்லப்படுது.
இலங்கையினுடைய மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்காங்க இந்த பகுதியில் மட்டுமே, இந்த மாகாணத்தில் மட்டுமே. இதில் ஈலி என்ற, இப்போ நாங்கள் தரையிறங்கி கொண்டிருக்கிற இந்த ஈலி என்ற நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5 முதல் 7 லட்சம் பேர் வாழ்கிறதா சொல்லப்படுது. இங்கே பல இன மக்கள் ஒன்றாக வாழ்கிறாங்க. அதாவது இப்போ இங்கே அதிகமாக இது கிராமப்புறம் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு நகரத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் இது. கசாக், உய்கூர், ஹான் சீனர் உள்ளிட்ட பல இன மக்கள் இங்கே ஒன்றாக வாழ்கிறாங்க. இங்கே இருக்கிற குளிர் காலநிலையில் அதிகமான பயிர்கள் இங்கே விளைவிக்கப்படுது. இது ஒரு சிறப்பு இந்த பிரதேசத்துக்கு. நாங்கள் விமானத்திலிருந்து இறங்கி வெளியில் போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி, காலநிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயம் இருக்குன்றதை பார்ப்போம். பதினாறு மணித்தியாலங்களுக்கு பிறகு விமான பயணம் நிறைவுக்குள்ளே வந்திருக்கு. 2 ஃப்ளைட், ஒவ்வொரு ஃப்ளைட்டும் 5 மணித்தியாலம், 10 மணித்தியாலம். அதோட ஏர்போர்ட்டில் அங்கே 2, இங்கே 6, எல்லாம் கிட்டத்தட்ட 8, 18, 17, 18 மணித்தியாலங்கள். அம்மாடியோ. ஓகே, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போவோம். நிற்கிறார். ஹாய் 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 ஹாய்.这大厅是吧？对，大厅是。My English name is Emery. பயங்கரமாக இருக்குது வெயில், ஆனால் குளிராக இருக்குது லைட்டாக. அந்த நூறலியாவில் இருக்கிற குளிரும் அந்த மாதிரியான ஒரு காலநிலை, ஆனால் வெயில் பள்ளிச்சென்று இருக்கு. வாகனங்களை பாருங்க, எல்லாமே இவி வாகனங்கள் தான், எலக்ட்ரிக் வாகனங்கள் தான் அதிகமாக இருக்கும். எந்த வாகனம் போனாலும் சத்தமே கேட்காது, அந்த அளவு தான் இருக்கும். சீனாவுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. எல்லாமே சுற்றுலா பயணிகளை எடுத்து கொண்டு போற வாகனங்கள் தான். ஓகே ஓகே, தேங்க்யூ. எஸ், இப்படி பார்க்கும்போது டிரைவர் இல்லாமல் இந்த வாகனம் போகிற மாதிரி இருக்கு. சைனாக்குள்ளே வந்த மாதிரியே இல்லை. இந்த ஈனிங் நகரம் பழைய கட்டடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பழைய அதே கட்டடங்களை இன்னும் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய கட்டடங்கள் அப்படி தான் இருக்குது. அந்த பிரம்மாண்டமான உயரமான இப்போ இருக்கிற நவீன முறையிலான கட்டடங்கள் இல்லை, எல்லாமே பழைய கட்டடங்கள் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சீனாவில் இப்படி ஒரு நகரம் இருக்கிறது ஆச்சரியம் தான். பழைய கட்டடங்களை அதே பெரிய உயரம் இல்லாமல் அதே அளவில் இருக்கிறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சீனாவுடைய கட்டிடங்கள் நாம் இறங்கும்போது பார்த்தோம் தானே, விமானத்திலிருந்து இறங்கும்போது எப்படி இருந்துச்சு. எங்கப்பா, This river named Yili River. Oh, okay. Yili River. This river. ஓகே, ஹோட்டல் வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய பயணம். நம்ம தங்க போற அறைக்குள்ள வந்தாச்சு. என்னடாப்பா, ஓ பழம், பிஸ்கட், இது கச்சான் நிலக்கடலை. ஏதோ யூஸ் வச்சிருக்காங்க. நேரம் இப்போ இரவு 9:45 அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வெளிச்சம். இந்த வெளிச்சம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சூரியன் இப்போதான் கொஞ்சமாக மறைஞ்சது. 9:45 இப்பொழுது நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள் 9:46 ஆகிட்டு இப்போ வீடியோ அப்லோட் ஆகுது. அதனால் இதை 1 மணியை வச்சுருக்கேன். அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இன்னும் 10 மணி ஆகுது நேரம். 10 மணிக்கே இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னால் இது எந்த இடம் அப்படின்னு சொன்னால் கேட்குறீங்க. சீனாவுடைய ஈலிங் நகரம். இந்த நகரம் கசகஸ்தான் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரம். இப்போ 10 மணி ஆகுது இரவு, இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. காலையில் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. எத்தனை மணிக்கு எழும்பணும்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இந்த ஈலிங் நகரம் பாரம்பரியமான ஒரு நகரம். சீனாவுடைய கலை கலாச்சாரம் மட்டுமில்லை, ஆசியாவுடைய பாரம்பரியமான கலை கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு நகரம் இது. இந்த நகரத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், பழமையான கட்டிடங்கள். இப்போ நாம் கண்டி காலி கோட்டைக்கு போனவண்டா இருக்குமே, அந்த மாதிரியான பழமையான கட்டிடங்கள் இன்னும் பராமரிக்கிற ஒரு நகரம். என்னதான் சீனா கட்டிடத்துறையில் மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களை நகரங்களுக்கு அமைச்சாலும் கூட இந்த நகரத்தில் இருக்க கட்டிடங்களை பழமையான முறையிலேயே அப்படியே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பராமரிக்கிற ஒரு நகரம் தான் இந்த ஈலிங் நகரம். நகரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம்
எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில். இந்த இரவு 10 மணிக்கும் இப்படியே சூரியன் வெளிச்சமாக இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள் சொல்லுங்கள். இலங்கையில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.